அந்த அம்மை பிராலயத்திலே அழகாக அரங்கேற்ற விழா மோகமா ஏற்பாடு செய்திருக்கிறாள் இந்த சிவகாமி. மகளை பார்த்து சொல்லுகிறார், மகளே லட்சுமி, அம்மா மறுபடி நாளைக்கு உனக்கு அரங்கேற்றம். சரி, உன்னுடைய அண்ணன் மத்தளம் கொட்ட நாட்டியம் ஆடணுண்டி. ஆமா, அண்ணன் நல்லா கொட்டுவான். சரி என்று அப்படி இந்த அம்மை பிராலயத்தில் நாட்டிய விழா அமோகமா ஏற்பாடு நடந்து கொண்டிருக்க. சரி, அங்கே பூதேவிக்கு யார் வருகிறா? யாரு? சிவபாப்பானுடைய மகன் வேலவ வேதியன் தன்னுடைய அப்பனை பார்த்து சொல்லுகிறார். எப்படி? அப்பா, என்ன மகனே? அப்பா, பாருங்களப்பா, உங்களுக்கும் வயதாகி விட்டது. சரிதான், காலையில 6 மணிக்கு பூஜை வைக்கணும்னு சொன்னா, ஆமா, மதியம் 12 மணிக்கு தான் ஆலயத்தில் சென்று பூஜையை வைக்கிறீங்க. சரிதான் மகனே, அது புரியுதா? என் கை காலெல்லாம் அப்படி கிட்டு நாட்டாமலே ஆடுதுடா. மணியை கையில எடுத்தாலே என்ன அறியாமலே ஆடிட்டே இருக்கு. ஆமா, நாட்டாமலே அந்த மணி அடிச்சுட்டே இருக்குப்பா. அப்பா வாங்கப்பா, என்ன உங்களுக்கு வயசாயிட்டு பத்திலாப்பா? கண்ணெல்லாம் தெரியலப்பா. அப்படியாப்பா? ஆமா, நீ கொஞ்சம் தள்ளி வா, பக்கத்துல வந்தாதான் எனக்கு கண்ணு தெரியுது. அப்படியா? ஆமா. அப்பா இங்க பாருங்க, அங்க ஆலயத்துல உள்ள கமிட்டியார்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? பூசாரியை மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. அப்படியே சொன்னாங்க? அப்பா ஐயோ பிளப்பு போச்சு. பாருங்க, அதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பதிலாக நான் சென்று பூஜை செய்து வருகிறேன். அப்படியே மகனே, செல்ல மகனே, நீ போவியா? போறேன்ப்பா. சரியப்பா. அப்படி என்று சொல்லி அந்த அம்மை பிராலயத்தில் சரி பூஜை வைக்க வருகிறான் இந்த சிவபாப்பானுடைய மகன் வேலவ வேதியன். அன்றைய தினத்தில் அந்த சிவபாப்பானுடைய மகன் வேலவன் வருகின்றான். அங்கே நாட்டிய விழா ஏற்பாடு அமோகமா இருக்குது. சரி, பக்தர்கள் எல்லாம் இப்படி திரள்பொருளாக திரண்டு நிற்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்போது விலகும், லட்சுமியானவள் எப்போது வருவான் என்று வழி மீது வெளியே வைத்து காத்திருக்கிறார். சரி, அப்படி இருக்க திரையோர விலகுகின்றதா? அண்ணன் மத்தளம் கொட்ட அவளும் அழகாக நாட்டியம் ஆடுகிறார். எப்படி அம்மா? நாட்டியம் ஆடக்கூடிய நேரத்தில் அம்மா பார்த்தாள், அங்க வந்திருந்தாங்க பாத்தீங்களா? அப்பா எல்லாரும் சொல்றாங்க, அப்பா என்ன நாட்டியம், என்ன அழகு, லட்சுமி லட்சுமி என்ன அழகு, என்ன ஒரு ஆட்டம். தள்ளதான் ரொம்ப பெரிய நாட்டியக்காரி நினைச்சோம். ஆமா, அவளை விட மக ரொம்ப அழகா ஆடுறாளே, சுத்தி சுத்தி சொலந்து ஆடுறாளே, நாட்டியம் சொல்றாளே. அப்படி நாட்டியம் நாட்டியம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? ஆமா, இங்கே பூசை செய்து கொண்டிருந்தானே இந்த வேலவ வேதியன். ஆமா, அவனுடைய காதற்கு கேட்கிறாளா? ஆமா, நினைக்கிறான் 3 நேரம் இந்த அம்மன் சிலையை முக பாவனை செய்து அழகு பார்க்கிறோம். சரிதான், இந்த அம்மன் சிலையை விட அவள் அழகாக இருப்பாளா? இந்த உலகத்திலே இந்த அம்மன் சிலை தான் அழகுன்னு நான் நினைச்சேன். பூசையை வைத்துக் கொண்டிருந்தவன் அப்படியே திரும்பி பார்க்கிறா. அப்படியே ஒரு கண்ணு கெட்டி பார்க்கிறான். எப்படி பாருங்க, எப்படி திரும்பி அந்த வேதியனோ, திரும்பி அந்த வேதியனோ, திரும்பி அந்த வேதியனோ, லட்சுமியாள் நன்னை கண்டாய், நன்னை கண்டாய், நன்னை கண்டாய், திரும்பி அந்த வேதியனோ, திரும்பி அந்த வேதியனோ, திரும்பி அந்த வேதியனோ, லட்சுமியாள் நன்னை கண்டாய், லட்சுமியாள் நன்னை கண்டாய், கல்வினியாள் மொழியாளை கண்ணோட்டம் போட்டனே, விரும்பியவர் மனதில் நீ, விரும்பியவர் மனதில் நீ, அவள் மனதில் நீ, தாசி மகள் அருகில் வந்தாள், தாசி மகள் அருகில் வந்தாள், அவள் மனதில் நீ, விரும்பியவள் மனதில் நீ, விரும்பியவள் மனதில் நீ, தாசி மகள் அருகில் வந்தாள், தாசி மகளின் அருகில் வந்தாள். பார்த்தான் இந்த வேலவ வேதியாகப்பட்டவள் பூஜையை வைத்துக் கொண்டிருந்தவன் அப்படி ஒரு கண்ணால் அப்படியே எட்டி பார்க்கிறான். ஒரு கண்ணுக்கு அப்படி எட்டி பார்க்கும்போது அப்பா சேற்றிலே மிளைத்த செந்தாமரை மலை போல இருக்கிறார். ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவளோடு தான் வாழ வேண்டும். குப்பையிலே இருக்கக்கூடிய குன்னிமுத்து போல ஜொலித்துக் கொண்டிருக்கிறாளே. அப்படி என்று ஒரு கண்ணுக்கு எட்டி பார்க்கறான் பாத்தீங்களா? சரி, இவனுக்கு ரொம்ப அப்படி மனசுல ஒரு ஆசை. சரி, எப்படியாவது போய் பேசணும், எப்படியாவது பக்கத்துல நின்று இவளை பாத்துறணும். சரி, அப்படின்னு மனசுல ஏகப்பட்ட ஆசைகள். சரி, அப்படி இருக்கின்ற போது பூசையை முடிக்கிறான். சரி, முடித்து விட்டு நினைக்கிறான், இன்னைக்கு எப்படியாவது இவளை பாத்துறணும், இவள்கிட்ட இன்னைக்கு நம்ம எப்படியாவது பேச போறோம், பேசணும் அப்படின்னு மனசெல்லாம் லட்சுமி லட்சுமின்னு பதட்டமா இருக்கிறான். தட்டை அப்படியே எல்லோரிடமும் காட்டுகின்றான். காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்று அன்றைய நிலமாகப்பட்ட நாளிலே அவரவர் அகரத்திற்கு
இடத்திற்கு சென்று விடுகிறார். சரி. இந்த லட்சுமியும் தன்னுடைய அம்மாவிடத்திலே வருகின்றாள். அம்மா, என்னடா நாட்டு எல்லாம் நல்லா நடந்துச்சுமா. அப்படியாப்பா? பரிசு எல்லாம் நிறைய குவிந்திருக்கிறது. பாராட்டுகள். பாராட்டெல்லாம் ஏகப்பட்ட பாராட்டுகள் அம்மா. அப்படியா? ஏராளம் பாராட்டுகள். அவ்வளவு அழகா ஆடி இருக்கிற. அம்மா, ஆ. உன்னுடைய பெயரை நான் நிலைநாட்டி விட்டு சரி. என்று அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல நினைக்கிறான் இந்த சிவகாமி. என்ன நினைக்கிறாள்? இதற்காக தானே நம்ம வருந்தி ஆ. பகவானிடத்தை ஒரு பெண் குழந்தைக்கு அருள்பாலித்து ஆ. குழந்தை விட்டெடுத்தது இதுக்கு தானே ஆமா. அப்படின்னு இவளுக்கு மனசுல எண்ணற்ற சந்தோஷம். சரி. அப்படி வழக்கம் போல நடந்து கொண்டிருக்க ஆமா. ஒரு நாள் நினைக்கிறான் இந்த வேலவ வேதியனாகப்பட்டவன் எப்படி இன்னைக்கு எப்படியாவது இவட்ட போய் பேசியே தீரணும். சரி. அப்படின்னு சட்டு புட்டுன்னு பூஜை முடிக்கிறான். சரி. விட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லி பூஜை வச்சிட்டு இருந்தானே. ஆமா. அந்த நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை மறக்கிறான். சரி. ஒரு லட்சுமியாக நமக என்று மந்திரத்தை உச்சரித்தார். ஓம் லட்சுமியாய நமக, ஓம் லட்சுமியாய நமக. ஆமா. அப்படி தன்னையே மறந்து விட்டான். லட்சுமி லட்சுமி லட்சுமியாக நமக என்ன மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே அப்படி பூஜை செய்கிறான். சரி. இருந்து கொண்டே நினைக்கிறான் இந்த வேலவ வேதியனாகப்பட்டவன். எப்படி? பூஜையை முடித்துவிட்டு தீபம் ஒழுகிக் கொண்டு பக்தர்கள் முன்பதாக காமிக்கிறான். ஆமா. பக்த ஜனங்கள் அத்தனை பேர் அப்படியே தொழுது விட்டு அவரவர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அவரவர் அகரத்திற்கு சென்று பின்பதாக ஆமா. இறுதியாக இந்த லட்சுமியானவள் எடுத்து வருகிறார். வந்து தீப ஒளியிலே மங்கை பதிவுகத்தை காண்கின்றார். சரி. எப்படி பாருங்கள், எப்படி அம்மா? அழகி கண்டு வேதியனோ, அழகி கண்ட வேதியனோ, லட்சுமியாள் ஆசை கொண்டா, ஆசை கொண்டா, அழகு கண்ட வேதியனோ, அழகு கண்ட வேதியனோ, அழகி கண்ட வேதியனோ, லட்சுமி மேல் ஆசை கொண்டா, ஆசை கொண்டா. மதிமயங்கி அவள் வடியில் இழந்தே வேதியனோ, மன்னிய கால் தடுமாறி, மன்னிய கால் தடுமாறி, மன்னியக்கள் தடுமாறி. மதிமயங்கி தான் வீழுந்தாள், தான் வீழுந்தாள். மன்னியக்கள் தடுமாறி, மன்னியக்கள் தடுமாறி. தடுமாறி. மேத்தான் வீழுந்தான், வீழுந்தான். தீப ஒளியிலே மங்கி மதிமுகத்தை கண்ணில் கண்டான். சரி. அப்பப்பா, அழகு என்று சொன்னால் இவளல்லவோ அழகு ஆமா. அப்படி என்று மதிமயங்கி ஒத்தன்னவளுடைய காலடியிலே விழுந்து விடுகிறார். ரொம்ப அழகா அம்சமா இருக்கிறா. ஆமா. அப்படி ஒத்துண்டு அந்த வேலவன் அந்த லட்சுமி